வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து. இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக கூறி வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் மீன ராசி அன்பர்களுக்கு வருகிற செப்டம்பர் 2025 தாயார், வீடு, வாகனம், வேலை, பூமி, வியாபாரம் பற்றிய சிந்தனைகள், அது சார்ந்த நேரடி மற்றும் மறைமுக செலவினங்கள் மற்றும் வருங்கால முதலீடுகள் பற்றிய எண்ணங்கள், நடைமுறை சிக்கல்கள், காலதாமதம் எண்ணி பிறரிடம் புலம்பக்கூடும். வீட்டில், குடும்பத்தில் உடன்பிறப்புகள் அவரவர் வேலையில், காரியங்களில் இயந்திர கதியில் இயங்குவதால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காமல் சிரமப்படுவீர்கள். மேலும் நல்ல ஆதரவு, ஒத்துழைப்பு இல்லாமல் வேலையில் தடுமாற்றங்கள் ஏற்படுவதை உணருவீர்கள். இதனால் கூடுதல் பணிச்சுமையும் கோபதாபங்களும் வெளிப்படும். எரிச்சல் மிஞ்சும். பணம் காற்றில் கரைந்து செலவாகும். உள்ளார்ந்த எண்ண மன ஓட்டங்கள், குழந்தைகளுக்கான சுப விஷயங்கள் பற்றிய சிந்தனையில் தேடுதல்களும் திட்டங்களும் இலக்கு ஏற்படுத்தி வருங்கால தேவை உணர்ந்து செயல் காரியமாற்றுவீர்கள். சொந்த உடல் மன ஆரோக்கியத்தில் குறைபாடு, அண்டை அயலார், மாமன், அத்தை, பங்காளிகள் பிரச்சனை, மூத்தோர் சுகவீனங்கள், அவர்களுக்கான மருத்துவ செலவு, கடன் தொல்லை என உருவாகலாம். பிறர் உங்களிடம் கடன் கேட்டு அணுகலாம். குழந்தைகளுடன் காலம் கடத்தியும் அவர்களுடைய சுட்டித்தனமான விளையாட்டுகளில் லயித்தும், பெண்கள் ஆதரவு, தெய்வ காரியங்களில் வழிபாடுகள் ஈடுபட்டும் செயற்காரியம் ஆற்றக்கூடும். இதனால் சற்று நிம்மதி கிடைக்கும். நண்பர், கணவன், மனைவி, வியாபார சார்ந்த கூட்டாளிகள், புதிய பிரயாணங்களில் கருத்து வேறுபாடுகள், அது சார்ந்த சட்ட சிக்கல்கள் பற்றியும், வாகனத்தில் குறைபாடு, பிரயாண அட்டவணையை ஒத்திவைப்பது என ஒரு குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கும். இருப்பினும் தகுந்த ஆலோசனைகள் பெற்று தீர்வு காணுங்கள். உடல் சூடு, பல், தோல், மூச்சு விடுவதில் சிரமம், முதுகுத்தண்டு பிரச்சனை, உடனடி மருத்துவ ஆலோசனை பெற்று நலம் பேணுங்கள். சிலருக்கு எக்ஸ்ரே, ஸ்கேன், எம்ஆர்ஐ என கூடுதல் செலவுகள் ஏற்படக்கூடும். வேறு சிலருக்கு மருத்துவமனையில் தங்கி சீர்படுத்தி கொண்டு வீடு திரும்பக்கூடும். வியாபார விஷயங்களில் புதிய கடன் பெறுவது தொடர்பான அரசு சட்ட திட்டங்கள், வரி இனங்களில் உள்ள சிக்கல்கள் நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்து நெறிப்படுத்தி முன்னேற்றம் காணுங்கள். எதிர்பாராத மறைமுக சிக்கல்கள், நெருக்கடியால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டமின்மை, புதிய பிரச்சனைகளில் கேள்வியுற்று மனக்கவலை கொள்வீர்கள். இருப்பினும் பெண்கள் வகையில் ஆதாய பணவரவு, ஆதரவு, அனுபவ பகிர்ந்து கொள்ளுதல் போன்றவற்றால் சற்று நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள். மூத்தோர், தந்தை, உடன்பிறப்புகள் உங்கள் செயல்களுக்கு தைரியமூட்டியும் பாதுகாப்பு நல்கியும் ஒத்துழைப்பு தரக்கூடும். அலுவல் பணி, சேவை, வியாபாரம், தொழில், அது சார்ந்த பண விவகாரங்கள், முதலீடுகள் பற்றிய சிந்தனை, சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகள், தீர்வுகள் பற்றி, எதிர்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் பற்றி பிறரிடமும் நிபுணர்களிடமும் பேசி அளவலாவக்கூடும். வியாபார லாப நோக்கங்கள், தடை தாமதங்கள், இதனால் ஏற்படும் மனவிரக்தி, ஒப்புதலற்ற மனப்பான்மை, கூடுதல் பய உணர்வு, அமைதியற்ற தன்மை, தவிப்பு, இனம் புரியாத நெருடல்கள் எண்ணி வருந்துவீர்கள். இனி வரும் காலத்தில் எல்லாவற்றையும் சந்ததியினரிடம் பிறரிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வை நாடக்கூடிய எண்ண ஓட்டம், மன ஓட்டம் அதிகரிக்கும். நிம்மதியை தேடி ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டிய தருணம் என உணர்வீர்கள். வேற்றிட பிரயாணங்கள், புதிய கலாச்சாரம், தூரதேச பிரயாணம், செயற்காரியங்களுக்கு திட்டமிடுதலும், பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வும், அது பற்றி அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெறுதலும், உள்வாங்கியும் புரிதலுடன் தயாராகுவீர்கள். மாத இறுதியில் பிரயாணங்கள் சாத்தியப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய குடை தானம் செய்வதால் 7.5 சனியின் தாக்கம் குறையும்.
சனீஸ்வர சன்னதிக்கு அடிக்கடி சென்று சனிக்கிழமையில் சனீஸ்வரன் சன்னதிக்கு சென்று பிரார்த்தனை செய்து தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.